வேஸ்ட்டு தான். இப்படி வந்து நம்ம பேசி ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசி நம்ம லைவ் போட்டால் தான் இது வந்து வாட்ச் அவர் ஆட் ஆகும். அதனால தான் பேசிகிட்டு இருக்கேன், வேறு என்ன செய்ய. பேசவும் முடியலை தான். நான் வந்து வீட்டு வேலை வந்து 5 வருஷம் நான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். 5 வருஷம் வேலைக்கு போனேன், நிறைய வீட்டுக்கு வேலைக்கு போனேன். மாதம் 6000 7000. ஆனால் பசங்களே எனக்கு பார்த்துக்குவேன், அந்த வேலைக்கும் போய்க்குவேன். எனக்கு ஹாய் இயற்கை ரசிகன். அதனால் 5 வருஷம் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு நான் வீட்டு வேலைக்கு போயிருக்கேன். வீட்டு வேலையெல்லாம் வந்து பசங்களையும் பார்த்துக்கலாம், நம்ம சமையல் வீட்டு வேலை சமையலையும் பார்த்துக்கலாம், வீட்டில் ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு தண்ணி ஓகே தண்ணீர் குடிங்க. பேச முடியலன்னா கண்டிப்பாக நான் அக்கா உங்களுக்கு மெசேஜ் ஆகி மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? எனக்கு வந்து 10 வருஷம் ஆயிட்டுண்ணா. 10 வருஷம் முடிஞ்சிருச்சு. 10 வருஷத்தில் 5 வருஷம் வந்து வெளியிலே வேலைக்கெலாம் போயாச்சு. இப்போ இந்த 5 வருஷம் வேலைலாம் பார்த்துருக்கேன். இப்போ இந்த 1 வருஷம் இங்கே தோட்டத்தில் வேலை பார்த்துட்ருக்கேன். அங்கே அண்ணன் வேலைக்கு அவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா இப்போ டிவி பார்த்துட்ருக்காரு. இப்போ டிவி பார்த்துட்ருக்காங்க. பகலில் தோட்டத்தில் வேலைக்கு இருந்தால் வேலைக்கு போவாங்க, இல்லைனா சமையல் வேலைக்கு வெளியே ஆர்டர் எதுவும் இருந்துச்சுன்னா சமையலுக்கு வெளியில் வேலைக்கு போவாங்க. போக இப்போ டிவி பார்த்துட்ருக்காங்க. இப்போ டிவி சவுண்டு அங்கே அதிகமாக இருக்குன்னா நான் வெளியில் வந்து உட்காந்துருக்கேன். அதனால் ஒரே சவுண்டு, இந்த பூச்சி சவுண்டெல்லாம் வேறு கேட்டுட்டு தான் இருக்கும் லைவில். அதனால் வெளியில் வந்து உட்காந்துருக்கேன். வர சொல்லுங்க லைவுக்கு. நானே எவ்வளோ வீடியோக்கு வந்து ஒரு வீடியோக்கு வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நானே எவ்வளோ நாள் கெஞ்சிட்ருக்கேன், இன்னும் வரவே இல்லை. ஏதாவது ஒரு வீடியோஸ் தான் போடணும், அவரை வச்சு போடுவோம்னு நானும் பார்க்கேன். எனக்கும் அவர் வீடியோஸ் கொஞ்சம் வந்தால் எனக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அவர் வர்றது அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அவருக்கு. எனக்கு சப்போர்ட் பண்ணுவார், நீ வீடியோஸ் போடுறியா, அதுக்கு வந்து முழு உரிமை கொடுத்துருக்காரு. நீ வந்து நல்லபடியாக வீடியோ போடு, உன்னால் முடிஞ்ச முயற்சியை செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் வரலை. ஒரு வேளை மானிட்டேஷன்லாம் அப்ளை ஆகி எனக்கு சக்ஸஸ் ஆகிட்டுனா கண்டிப்பாக வந்து அவர் வச்சு, அதுவும் இல்லாமல் அவரை வச்சு நான் சமையல் வீடியோ போடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சமையல் மாஸ்டர் தானே, அதனால் சமையல் வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பாக போகிறேன். ஆனால் லைவுக்கெலாம் வரமாட்டார். இப்போ கூப்பிட்டாலும் லைவுக்கெலாம் வர அளவில் இல்லை அவர். இன்னும் எனக்கு வாட்ச் ஹவரே கம்ப்ளீட் ஆகலை. வாட்ச் ஹவரில் கிடைக்க நம்ம 2 பேர் சேர்ந்து லைவ் போட்டாலும் கொஞ்சம் வாட்ச் ஹவர்லாம் கிடைக்கும், ஸ்பீடாக போகும். கண்டிப்பாக அது 1 வருஷம் ஆவதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும். அதை கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக அவரையும் இந்த அவரையும் வீடியோவில் கொண்டு வந்து உள்ளதான் பசங்க அதுக்குள்ளேயும் தோசை ஊற்றி கொடுக்கறதுக்காக கூப்பிட்டாங்க. மணி எத்தனை ஆகுது? மணி 7:45 ஆகிடுச்சு. கண்டிப்பாக வர சொல்கிறேன். நான் லைவுக்கு வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வந்து லைவ் போடுறதுக்கு கண்டிப்பாக நான் கூப்பிட்டு வரேன் லைவுக்கு. ஓகே, போயிட்டு வாங்க. ஓகே, போயிட்டு வாங்க. பாய். காலையில் வந்து லைவ் வந்து 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் லைவ் போட்டால் தான் ஓரளவுக்கு வாட்ச் ஹவர் வந்து ஆட் ஆகும். ஓரளவுக்கு வாட்ச் ஹவர் கிடைக்கும், அதிகமாக கிடைக்கும். 30 மணி நேரம் 40 மணி நேரம் அப்படி வந்து கிடைக்கும். அப்போவுமே வந்து ஆனால் நீங்கள் வந்து டெலீட்லாம் அந்த மெசேஜ் பண்ண வேண்டாம். அப்போ மேலே உள்ளவங்க என்ன நினைப்பாங்க, இது என்ன மெசேஜ் எல்லாம் டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அடுத்த லைவில் வரவங்க அது வந்து தான் நினைப்பாங்க. நீங்கள் ஒன்றும் டெலீட்லாம் பண்ண வேண்டாம். நான் அதை லைவ் முடிஞ்சோடனே அதுவாக போயிடும். இதில் வந்து என் லைவ்லேயே இந்த மெசேஜெல்லாம் இருக்க போகிறதில்ல. லைவ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக நான் லைவ் கட் பண்ணாலே எல்லா மெசேஜும் போயிடும். லைவை பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுறது அதுக்கப்புறம் இருக்கும். அதனால் நீங்கள் எதுவும் பயப்படலாம் வேண்டாம். தோசையை ஊற்றிட்டு காலையில் அதிகபட்சம் நான் 2 மணி நேரம் லைவ் போடணுன்ட்டு வந்தேன். அதுவும் போட முடியலை. அதுக்குள்ளேயும் எனக்கு ஒரு வேலை வந்துருச்சு. இப்போவும் எப்படியும் 1 மணி நேரம் லைவ் போடணும்னு நினச்சிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 32 நிமிஷம் ஆகிட்டு. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 20 நிமிஷம் எப்படியாவது ஓட்டி லைவை போட்டுறணும்.